ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா Lenovo E435 லேப்டாப் வந்து ரேமு ஹார்ட் டிஸ்க்கு எப்படி ரிமூவ் பண்ணணும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லேப்டாப் பார்த்திங்கன்னா அம்மா லேப்டாப்பு கொடுத்து 10-12 வருஷம் ஆச்சு. அது வந்து எப்படி கலெக்டர் பாருங்கள், பேக் பண்ண கழட்டி ரேமு ஹார்ட் டிஸ்க் மாற்றிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த ஸ்க்ரூ காமிக்கிறாங்க. அந்த ஸ்க்ரூ அடுத்து அந்த சென்டர் ஸ்க்ரூ இதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு பேனலை புஷ் பண்ணிங்கன்னா வந்துடும். லைட்டாக புஷ் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும். இது 2G ரேமு. இதை வந்து கையை வச்சு அந்த ஸ்ட்ரிப் வந்து 2 சைடு இருக்குது, அதை லைட்டாக அமுக்கி விட்டிங்கன்னா ப்ரெஸ் ஆகி வந்துடும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கலந்து வந்துடும். இங்கிட்டு ஹார்ட் டிஸ்க் வந்து 250 GB. அதை எப்படி ரிமூவ் பண்ண சொல்லுங்க ப்ரோ. ரிமூவ் பண்ணிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கணும். எஸ்எஸ்டி இதை ஹார்ட் டிஸ்க் வந்து அந்த சென்டர் ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணணும். அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்கன்னா புஷ் பண்ணி இழுத்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்துடும். இழுக்க புஷ் பண்ணி இந்த மாதிரி இழுத்தா ஹார்ட் டிஸ்க் வந்துடும். 250 GB. நெக்ஸ்ட்டு இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். 1 TB ஹார்ட் டிஸ்க்கும் போடலாம், 4G இல்லை 8 GB ரேமும் இது போடலாம். 2 GB ரேமு, DDS 2 GB ரேமு. நல்லா பாருங்கள், கிளியராக சொல்கிறேன். 2 GB HF. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.